அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் தங்களுடைய விவாதங்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் என்னை உட்கார வச்சிருக்கிறாங்க. இவங்களும் ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரில் யாருக்கு தீர்ப்பு சொல்கிறதுன்னு இப்போ எனக்கு தலை சுற்றுது. ஏன்னா இளைஞர்களுடைய ஆற்றலையும் சாதாரணமாக நம்ம மதிப்பிட முடியாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க இளைஞர்களுடைய ஆற்றலை பற்றி. இன்னைக்கெல்லாம் நம்ம பசங்கள்லாம் எந்த அளவுக்கு ஆற்றல் அவங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இளைஞர்கள் தான் பல இடங்கள்ல சாதனைகள் புரிகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. வரலாறுல எடுத்துக்கங்க, இப்போ எடுத்துக்கங்க, முதியவர்களை விட இளைஞர்களுடைய சாதனை அதிகம் அப்படின்னு பேசினாங்க. குறிப்பாக சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வீரர்களாக இருந்தவர்கள்லாம் யாரு? அதே மாதிரி குர்ஆனுக்கு சேவை செய்தவர்கள் யாரு? அபாதே அர்பா என்று சொல்லப்படக்கூடிய 4 அப்துல்லாக்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா ரசூலுல்லாஹ்ட்ட வளர்ந்தவங்க தானே. அவங்கெல்லாம் குர்ஆன் தஃசீர் விரிவுரை, அதே போல குர்ஆனுடைய கல்விகளை, மார்க்க ஞானங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றவர்கள் யாருன்னு பார்த்தா அபாதே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல வீரர்கள், உங்கள் பேரை சொன்னாவே நமக்கு தான் வீரர் வரும். அப்படிப்பட்ட வீரர்களாக வாழ்ந்தவர்கள் யார்? சஹாபாக்கள்ல முஆத் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பதில்ல அபூஜஹலை வெட்டி வீசினது யாரு? சிறுவர்கள் தானே, இளைஞர்கள். ஆற்றல் தானே வந்துச்சு. அங்க ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய முதல் இரவை விட்டுவிட்டு அங்கிருந்து போருக்கு வந்தாங்க, கேள்விப்பட்டோமா இல்லையா? எத்தனை வீரர்களை சொல்லலாம் சஹாபாக்கள்ல. உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய கடைசி நேரத்தில் அவங்களை படைத்தளபதியாக ஆக்கி ஒரு முஸைலமத்துல் கத்தாபுக்கு எதிராக நீங்கள் போர் செல்லுங்கள் என்று பெரும் பெரும் சஹாபாக்களை அவங்களுக்கு பின்னாடி நிற்க வச்சாங்களே. அது இளைஞர்களை நம்பிக்கை வச்சுதானே செஞ்சாங்க. இன்னும் எத்தனை சொல்லணும் உதாரணம். உலகத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறு முழுவதும் இளைஞர்கள் பதவி கிடைக்கிறார்கள். அவருடைய வீரம் யாராலும் மறக்க முடியாது. சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ் இளைஞர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சைபருடைய போற சொன்னாங்க அவருடைய வீரத்தை பற்றி. இது எத்தனை சஹாபாக்கள் இவரெல்லாம் தன்னுடைய இளம் வயதில் அவர்கள் ஆற்றலை பயன்படுத்தி மார்க்கத்துக்கு சேவை செய்திருக்கிறாங்க. அது மட்டுமா? நீங்க அதுக்கப்புறம் எடுத்துங்க, இமாம்கள் எடுத்துங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 இமாம்கள் தன்னுடைய இளம் வயதில் மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். அதனால் தன்னுடைய முதுமையான வயதில் அவர்கள் அதனுடைய அறுவடையை பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் அவங்க பின்பற்றனா அவங்க சின்ன வயசுல இருந்து அதுக்கான தன்னுடைய முதிய வயதில் அனுபவம் வந்தது. எப்படி வந்தது? இளம் வயதில் அவங்க கற்றுக்கொண்ட கல்வி. ஊர் ஊரா போய் சுத்துறாங்க. வாழ்க்கை முழுவதும் ஆற்றல் இருந்தனால சுத்துறாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயசான கிழவனால சுத்திருக்க முடியுமா? தன்னுடைய 20 வயதில் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஊர் ஊராக சுத்துகிறார்கள். 20 வருடங்கள் 30 வருடங்கள் ஊர் ஊராக ஹதீஸை சேகரிப்பதற்காக வேண்டி தன் வாழ்வையே தியாகம், இளமையை தியாகம் செய்தார்கள். அது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால தான் அவங்க முழுமையில அவங்க புகாரி கிதாப் எழுத முடிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில இளைஞர்களை முன்னிறுத்தி பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி வரலாற்றை நீங்க வேற விஷயங்கள் எடுத்து பாருங்க. உலக வரலாற்றுல சிந்துவை கைப்பற்றிய முதல் முஸ்லிம் யாரு? காசிம். அப்ப காசிம் அவர்கள் சிந்து சமவெளி முழுவதையும் இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப வயசு என்ன தெரியுமா அவங்களுக்கு? வெறும் 17 வயசு. ஸ்பெயினை தாரிக் பின் ஜியாத் அவர்கள் கைப்பற்றினார்கள். சொன்னாங்க அக்பர். அப்ப வயசு என்ன தெரியுமா அவருக்கு? வெறும் வயசு 21. பைசாந்திய பேரரசை முகமது பின் ஃபாத்திஹ் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அப்ப அவருக்கு வயசு வெறும் 23. ஆக உலக வரலாற்றில் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த பெரும் பெரும் இளைஞர்கள் இருக்கத்தானே செஞ்சாங்க. அவங்க எல்லாம் செய்த சேவையை நம்ம சும்மா மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில இளைஞர்களுடைய அந்த வீரத்தை, ஆற்றலை இந்த சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இவங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த இளைஞர்களும் முதியோர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர்களும் ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னாங்க. ஏன்னா என்னதான் இன்னைக்கு இளைஞர்கள் அவர்கள் ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை சரியான வழியிலே பயன்படுத்துகிறார்கள்னு பார்த்தா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பார்த்தா இளைஞர்கள் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வாட்ஸ்அப்பிலும் புதைந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் தான்
முழுசா அதில் உழுந்து கிடக்கிறான் இன்னைக்குலாம். ஒரு காலத்தில் இன்னைக்கு சொல்ல போனா இளைஞர்களை விட வயசானவங்க நல்ல ஆற்றலா இருக்கிறாங்க நீங்க நிறைய பேர் பார்த்தா. நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த காலத்துல இருந்த அவருடைய நடைமுறை அந்த மாதிரி நீங்க பாக்குறோம். ஒண்ணும் இல்லை, இந்த ரோட்ல எப்படி போங்களே ஒரு கிழவி இருக்கும் கிளாஸ்ல, இந்த மாடு வச்சுட்டு இருக்கோம். அந்த கிழவி காலையில நீங்க 10 நேரம் வந்து பாருங்க, அந்த தெருவையே கழுவி விடுது. இந்த வயசுல ஃபுல்லா நேரத்துக்கு கொஞ்சம் எப்படி 70 வயசுக்கு மேல இருக்கும் அந்த அம்மாவுக்கு மாடை கழுவி விடுது. காலையிலிருந்து நடந்து அது அவ்வளவு வேலை பார்க்கும். நம்ம பசங்களை எவனா ஒருத்தர் இந்த மாதிரி செய்ய சொல்லுங்க, குறிப்பா சரிவா செய்ய சொல்லுங்க, குடிக்கிறதுக்கே குளிக்கும், ஏன்னா தொப்பை இடிக்கும். அந்த மாதிரி நம்ம சமுதாயம் ஏன் அந்த மாதிரி நீங்க போயிட்டு இருக்கு சமுதாயம், இளைய சமுதாயம் என்ன இருக்கு உழைக்க முடியுமா? அந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள் மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரி நம்ம தாய்மார்கள்லாம் அம்மியில அரைச்சு ஆட்டுக்கல்ல ஆட்டி துணி கையில துவைச்சு வாஷிங் மிஷின் இருந்துச்சு, மிக்சி இருந்துச்சா, கிரைண்டர் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? அப்ப எத்தனை கையால தண்ணி இறக்கணும். தண்ணி இறைச்சா தண்ணி வீட்டுல போர் போட்டு தண்ணி வராது. எங்கேயும் உட்காந்து 40 குடம் தண்ணி இறைப்பாங்க, சும்மா இல்லாது. இன்னைக்கு ஒரு 40 குடம் தண்ணி இறைக்க சொல்லுங்க, 4 நாள் படுத்துவோம், ஒரு நாள் இறைச்சானா. அப்ப அந்த காலத்து முதியோர்கள் இன்னைக்கு இளைஞர்களோட நல்லா சக்தியா இருக்கிறாங்க. அவங்க தான் நல்லா வேகமா சேர்ப்பு. நிறைய இடத்துல பாக்குறோம். இன்னைக்கு மசிதிகள்லாம் போனீங்கன்னா வயசானவங்க நின்று தொழுகிறான், வயசு குழந்தைங்க உட்கார்ந்து தொழுகிறாங்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா இந்த உணவு முறை எல்லாம் பழக்கம் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப அவங்க உழைச்சாங்க, சின்ன வயசுல இருந்தே உழைக்க கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள். அதனால இன்னைக்கு அவங்க சக்தியா இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க பாருங்க, சாதாரண ஸ்கூல் மாணவர்களே பார்க்கலாம், காலையில இருந்து நைட் வரைக்கும் படிப்பு. வேற எந்த வேலையும் அவங்க இருக்கிறார். காலையில ஸ்கூலுக்கு 8 மணிக்கு போறாரு, சாயந்தரம் 6:15 வர்றாரு வீட்டுக்குள்ள வந்து தொழுக போடுறான். இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன், திருப்பி போக சொல்றேன் அப்படின்னு கஷ்டப்படுறாரு. இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன், திருப்பி உடனே தொழுக போக வேறீங்க. அப்ப அவர் வந்தாலும் திருப்பி எழுது. இதே மனுஷனை இயந்திர திறனாக்கிட்டாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தோம்னா என் வீட்டுல படிக்கட்டு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 20 படிக்கட்டு இருக்கும், 3 வளையம் இருக்கும். அந்த 3 வளையையும் 3 எதிரில இருக்கையில வந்துருவோம். வந்ததோட வீட்டுல ட்ரெஸ்ஸை மாத்திரமா அசரத்தோட வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவோம். ஓடி ஆடி விளையாடக்கூடிய நேரம் இருந்துச்சு. அப்போ ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. 3 எதிரில அப்படி அங்க இருந்து 3 தடவை ஒரு 8 படி ஒரே நேரத்தில், அடுத்து 8 படி 3வது எண்ணிக்கையில் இருந்துருவோம். சாயந்தரமானா வீட்டுல இருக்க மாட்டோம். எப்படா சாயந்தரம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். சாயந்தரம்னா வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவோம், விளையாடுவோம். அன்னைக்கெல்லாம் எத்தனை விளையாட்டுகள் இருந்துச்சு. உடல் ஆரோக்கியம் வைக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை. வயசு சின்ன வயசுலயே அம்மா இன்னைக்கு வாக்கிங் போனா பார்த்தா நிறைய சின்ன வயசுல வந்து நடக்கும் போறாங்க. அவன் போறான், அவன் 1/2 கிலோமீட்டர் அவங்க போகுது. அந்த மாதிரி இன்னைக்கு சின்ன வயசுலயே ஆயிடுறான். சின்ன வயசுல இருக்கு தொப்பு பெருசாயிருக்கு. குடியேற்றத்துல கஷ்டப்படுறோம், அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏப்பா நடக்கல, நீ நடக்கலாட்டி அப்புறம் போய் சேர்ந்துருவேன் டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த டாக்டர் சொல்றாரு, அந்த டாக்டர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு, அவரு வாக்கிங் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறான். அவருக்கும் தப்பு. அவர் என்ன பண்ணி வரணும்? இன்னைக்கு முறை உலகத்துல நீங்க இந்தியாவில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா 2 பிரச்சனை. ஒண்ணு என்னன்னா குப்பை, 2வது தொப்பை. எங்க பார்த்தாலும் குப்பை கிடக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதுக்கு தொப்பை நிறைய வளர்ந்துருக்குது. காரணம் என்னன்னா இன்றைய நடைமுறை பார்த்தா அதிகமான வேலை என்னன்னா உட்காந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறோம், உட்காந்தே வேலை பார்க்கற வேலை தான். இப்போ நாங்கெல்லாம் இருக்கும் பாருங்க, ஏன் இந்த மாதிரி பாருங்க கஷ்டப்பட்டு நாங்க மறைக்க வேண்டியது தொப்பை தான். காரணம் என்னன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்தே வேலை பார்க்கறது வேலை, நடக்கிற வேலை இல்லை. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு என்னாச்சுன்னா விளையாட்டு இல்லை, மக்களிடத்துல செல்போன் கையில வந்து பார்த்துல பெரிய குஷி வந்தது. அதனால இன்னைக்கு எல்லாம் போச்சு. ஓடியாடி விளையாடக்கூடிய எல்லாம் போய் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வந்து மனிதன் வந்து இந்த செல்போன்கள்லையும் இந்த பேஸ்புக்லையும் சுருட்டு கிடக்கிறான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் எப்படி சமுதாயத்தை சீர்திருத்த முடியும்? இவர்கள் எப்படி சமுதாயத்தை முன்னேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில இந்த முதியோர்களுடைய சார்பாக பேசணும் சொன்னாங்க. உண்மையிலே எங்கெல்லாம் இளைஞர்களுடைய ஆற்றல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியவர்கள் யார் என்று பார்த்தால் மிகப்பெரிய அதுக்கு பின்னால் உயர்ந்து இருந்திருப்பார். வெளியே தெரியறது வேணா எஸ்டாப்ளிஷா தெரியுதுன்னு இளைஞனா இருக்கிறான். அந்த இளைஞனை வழிகாட்டியது, அந்த இளைஞனுக்கு பின்னால் முதுகெலும்பா இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் வரலாற்றை எடுத்து பாருங்க, முதியோரா இருப்பார். அலிநாயகம் வீரமாக போரிட்டார்களா?
அவருக்கு பின்னால் முதுகுல ஒரு சூழ் சொல்றாரு, யாரெல்லாம் நீங்கள் உலக வரலாற்றிலே ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருந்தார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களை வழிகாட்டக்கூடிய என்ன வழிகாட்டுதல் இல்லாத ஒரு இளைஞர் நிச்சயமாக நல்ல நல்ல முன்னேற்றம் அடைய முடியாது. வழிகாட்டக்கூடிய ஒரு முதியவர் இருந்திருப்பார் பின்னர். கேட்டு பாருங்க, அப்துல் கலாம் அவர்கள் கூட அப்துல் கலாம் பத்தி சொன்னாங்க. அப்துல் கலாம் கேட்கிறாங்க, நீங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆசிரியர் பெருந்த வயசானவங்க எல்லாமே என்னுடைய அவர் ஒரு ஐயர் ஒருத்தர், அவர் பேரு ஞாபகம் இல்லை, அவர் சொல்றார், இவருடைய வழிகாட்டுதல் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது. என்னுடைய கஷ்ட நேரத்தில் எத்தனையோ நேரங்களில் எனக்கு உதவியவர்கள் எல்லாம் வயோதிகர்கள். அப்ப அவர் பின்னால யார் இருந்தா, பின்புலமாக யார் இருந்தால் பார்த்தா நிச்சயமான வயோதிகர்கள் இருந்திருப்பார்கள். நிறைய வரலாறு கதையில பார்க்கலாம். அனுபவம். சிங்கப்பூரை கட்டமைத்தார் ஒரு 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 வயது முதிர்ந்த ஒரு 60 வயது அவருக்கு நேரத்தில் லீ குவான் யூ என்று சொல்லப்படக்கூடியவர். ஒட்டுமொத்த சிங்கப்பூரை இன்னைக்கு உலகமே எட்டி திரும்பி வரக்கூடிய அளவுக்கு உயர்த்தியவர் யார் என்றால் ஒரு முதியவர். சாதாரணமாக ஒரு நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இளைஞர்களிடத்திலே எப்பொழுதுமே இருந்ததில்லை. அவர்கள் தலைமை பண்பு முக்கியமாக வேண்டும். தலைமை பண்பு இல்லாமல் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த முடியாது. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் யார் இருக்கிறதோ அவர்கள் தான் ஒரு சமுதாயத்தை வழிநடத்த முடியும். அது யாருக்கு இருக்கு நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் எல்லாருமே வயது முதிர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா வயது முதிர்ந்த பிறகுதான் ஒரு மனிதன், அதாவது கொஞ்சம் வயசு வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு அனுபவம் வந்த பிறகுதான், அனுபவம் என்பது இருக்கிறதே மிகப்பெரிய கல்வி. என்னதான் ஸ்கூல்ல போய் 1000 கல்வி படிக்கட்டும், அனுபவ கல்விதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அனுபவ கல்வி இல்லை என்றால், அனுபவம் இல்லை என்றால் நிச்சயமாக அவனால் வெற்றி பெற முடியாது. அது மட்டுமல்லாமல் முதியோர்களுடைய பெரியோர்களுடைய துவா இருக்கிறதே அது மிகப்பெரிய சமுதாயத்தை. இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், நிச்சயம் அல்லாஹ் வெற்றி கொடுப்பார் என்ற அவருடைய ஆறுதல் வார்த்தைகள், அவருடைய ஊக்கம் எங்களுக்கு பின்னால் முழுமையாக நின்றது. இரவெல்லாம் குளித்து கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அந்த துவாக்கள் தான் எங்கு சென்றாலும் அல்லாஹ் உதவி செய்தார். எங்களுடைய ஆற்றல் நிச்சயமாக நாம் சொல்ல முடியாது. இளைஞர்களாக இருந்து செய்தாலும் செஞ்சிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி எதை கொண்டு வந்தது என்றால் பெரியவருடைய துவா கொண்டு தான் வந்துச்சு. இந்த மதரசா சர்க்காருடைய பிச்சை, அது நான் எங்களுடைய ஆற்றல் கிடையாது. எஜமானுடைய பிச்சை, அவங்க துவா. அவங்க இரவெல்லாம் நாங்கள் வெளியே போயிடுவோம், இரவெல்லாம் அடுத்து துவா பண்ணுவாங்க. எல்லாம் போயிருக்காங்க பிள்ளைங்க, அவங்க யாரும் உதவி செய்யலா, மதரசாவான நிறைய கொடுக்க வையலா என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் தஹஜ்ஜுதில் நின்று அழுதார். நாளிலே கையேந்தார நேரமில்லை. இன்றைக்கும் இந்த மதரசாவுடைய மாணவர்கள் எங்கு சென்றாலும் உயர்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய துவா தான். பெரியவருடைய துவா இல்லாம இது நடந்துமா? பெரியவருடைய துவா தான் நம்முடைய வாழ்க்கையை சிறக்க வைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல போய் பேசுவாங்க. எப்ப போனாலும் அவங்க போய் அல்லாஹ்ட்ட போய் தைரியமா பேசுவாங்க. ஒரு நேரம் மூசாவுடைய தாய் இறந்துடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க. அல்லாஹ் சொல்றான் மூசாட்ட, நபியே இனிமே இந்த ஜாக்கிரதையா பேசுங்க. இவ்வளவு காலம் உங்களுக்காக ஒரு கை ஏந்தி கொண்டிருந்தது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய், அல்லாஹ் என் புள்ள அவட்ட பேச வரான்ல, நல்ல ஏதாவது வேலை செஞ்சிட போறான் என்று அவர்கள் கையேந்தி அழுது கொண்டிருப்பார்கள். என்கிட்ட வந்து பேசி தைரியமா பேசிட்டு இருந்த, இனிமே கொஞ்சம் கவனமா நடந்துக்கோ, கையேற்றது கை இல்லை, இப்போ ஏற்றுவதற்கு கை இல்லை, இனிமே ஜாக்கிரதையா நடந்துகோ என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எச்சரித்தார் என்றார். பெரியவருடைய துவா இருக்கிறதே, அவர்கள் எங்கிருந்தால் அவருடைய ஆற்றல் இல்லை, ஆனால் அவருடைய துவா இருக்கிறதே அது உலகத்தையே மாற்றும். துவா இருக்கிறதே என்ன செய்யும்? உலகத்தையே, சமுதாயத்தை என்ன, உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்கிறது. அந்த துவா நம்ம வாழ்க்கையை மாற்றும். பெரியவருடைய துவா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அதனால நிச்சயமா ஆற்றல் தேவைதான். அந்த ஆற்றலை வழிகாட்டக்கூடிய முதியோர்களின் அனுபவம் துவாவும் அதைவிட மிக தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே முதியோர்களின் அனுபவமே சமுதாய வளர்ச்சிக்கு மிகவும் மிகவும் தேவை என்பதை வலியுறுத்தி சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து என் வாக்கு தரவாறு